ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி கிச்சன். நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சமோசா செய்யலாம். அதுக்காக ஒரு 2-3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கோதுமை மாவு பேசஞ்சு வச்சுருக்கோம். நீங்கள் கோதுமை மாவு தான் செய்ய போகிறோம், மைதா மாவில் இல்லை. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் 2 கேரட் எடுத்துருக்குறோம். துருவி வச்சுருக்கிற கேரட் போட்டு நல்லா வதக்கணும். கேரட் ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால அரை வேக்காடு வெந்தால் போதும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், பாருங்கள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக கறி மசால் தூள் போட்டு தண்ணி விட்டு வேந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், உப்பு தேவையான அளவு கரெக்டாக போட்டுருங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி மல்லி இலையை போட்டு இறக்கி வச்சோம்னா ஸ்டஃபிங் ரெடி. அதுக்கப்புறம் மாவு போட்டு உருட்டணும், நல்லா மெலிசாக தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்க்காக ஷீட்டை ரெடி பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன், மாவு கூட அப்ளை பண்ணி ஸ்டஃபிங்க்காக ஷீட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங், பாருங்கள், ஸ்டஃபிங்கை ஒரு ஸ்பூன் உள்ளே வச்சு கொஞ்சம் மாவு வச்சு நம்ம நல்லா ஷீல் பண்ணிட்டோம்னா சமோசா ரெடி. இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஷீல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துருக்குறோம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சைடில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது. பாருங்கள், அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பாருங்கள், ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். கருக விட்டுறாதீங்க, மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துடணும். பாருங்கள், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. வாங்க சாப்பிட்லாம் மக்களே, சமோசா ரெடி.